Hi all, Assalamu alaikum. Welcome back to my channel. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாராக இருந்தாலும் லட்டு பிடிக்காதவங்க உண்டா? அப்போது இன்றைக்கி ரெசிப்பியில் ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்த்துடலாம். இது ஆயில் அண்ட் சுகர் ஃப்ரீ லட்டு. அதனால் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எப்போ வேணாலும் இந்த லட்டுவை ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். இது ஓட்ஸ் எள் உருண்டை அப்படின்னு சொல்லலாம். இதை நான் ஓட்ஸ் அண்ட் எள்ளு வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ். Now let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் இங்கே ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்பை தான் நான் அளந்து ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஓட்ஸை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக ஓட்ஸை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபேட்டிக் ஆசிடை இல்லாமல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நமக்கு ஸ்டொமக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் லைக் ப்ளோட்டிங், ஸ்டொமக் அப்செட் எல்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் நம்ம அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் நல்ல ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் எள்ளு. வெள்ளை எள்ளு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். 1 கப் ஓட்ஸுக்கு 1/2 கப் எள்ளு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்ல பாப்பப் ஆகி வரும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பீனட்ஸ். நான் பீனட்ஸ் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த லட்டுவில் ஆயில் யூஸ் பண்ணாத ரீசனே பீனட்ஸ் அண்ட் எள்ளில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபேட் நமக்கு கிடைக்கிறதுனால. ஸோ இப்போ நான் இங்கே எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன். இது ஆறுனதும் மிக்சியில் ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லட்டுவோட ஸ்வீட்னஸுக்காக நான் ஓட்ஸ் எடுத்த அதே கப்பில் 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்வீட்னஸுக்காக நான் இங்கே 1/2 கப் ரேசன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்னா 1 கப் ரேசன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸையுமே இதில் ஆட் பண்ணி நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணும்போது பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா பல்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் உள்ள ஆயில் ரிலீஸ் ஆகி எவ்வளோ ஸ்டிக்கியாக அதில் இருக்குது அப்படி பாருங்கள்.
இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஓட்ஸ் எள்ளுருண்டை அல்லது ஓட்ஸ் செசமி லட்டு வந்து நமக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. அதில் எவ்வளோ ஆயில் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆயிலுமே இதில் ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. டாட்லர்ஸுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ஐட்டம் அப்படின்னு தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான சூப்பர் டெலிஷியஸ் ஓட்ஸ் எள்ளுருண்டை இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வில் மீட் யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. Until then, it's bye from Riha. Bye bye. Take care.